இங்கே அந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பேன் குதிரை, கோயம்புத்தூர். நானும் தகப்பனும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணலாம். அதனால கருப்பசாமி தை மாசத்துக்கு மேலதான் பண்ணணும். அதனால ஆடி இந்த ஆவணி 30 முடியறதுக்குள்ள அந்த இடத்தையும் வித்தரலாம்ல, வித்து கொடுத்துட்றேன். அதனால பிசினஸ் தனியா தொடங்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதானே? அதனால உனக்கு தொழிலும் அமைஞ்சிரும்டா மகனே, தொழிலும் உனக்கு அமைஞ்சிரும். அதனால தொழிலுக்கும் போலாம், நீ இடத்தையும் உனக்கு வித்து கொடுத்து சொந்த தொழில் கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. போய் காலைல விட்டோம். சரிப்பா, சரிப்பா, இங்க வாப்பா. மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வாப்பா. இதை மட்டும் அங்க கேட்டுக்கு வெளியில போட்டு வா, 4 பிச்சு போட்டு வா. அதனால கருப்பசாமி உனக்கு சொந்த பிசினஸ் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால எடுத்த முடிவு சரியா அப்படின்னு பார்த்தா சரிதான். அதனால உனக்கு தொழிலும் அமைச்சிருவேன், சொந்த தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இடத்தையும் சீக்கிரம் உனக்கு வித்து கொடுத்துறேன். அதனால கருப்பசாமி அம்மாவாசனைக்கு என்னை பார்த்துட்டு போ. சரியா? நீ கேட்டதோட அந்த இடத்த வித்து கொடுத்துறேன். இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். உன் தகப்பனுக்கு உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி எந்த இடைஞ்சல் இல்லாம கருப்பன் காப்பாத்தி கொடுத்துறேன். உடைய வரம்போ ஒன்னு எல்லாரும் சாப்பிட்டணும், ஒன்ன பாங்கா வச்சுக்கணும். சீக்கிரமா இடத்த வித்து கொடுத்துரு கருப்பசாமின்னு சீக்கிரம் வித்து கொடுத்துறேன். சரிப்பா, யாருப்பா மளிகை கடை வச்சிருக்கிறது? அதுல கருப்பசாமி மளிகை கடையில ஒரு காலத்துல நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இப்ப தற்காலிகமா எல்லாமே முடங்கி போச்சு. அதனால முடங்கி போனதுல கருப்பசாமி மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நிம்மதியை வாழ வச்சு, அதனால உனக்கு கடன் உனக்கு கருப்பசாமி மீட்டு கொடுத்தா போதும்ல. அதனால நான் கருப்பசாமி முடிவு பண்ணிட்டேன். அதனால எந்த வித கவலையும் பட வேண்டாம். சரியா? முந்தானி பிடிப்பா. அதனால பழையபடி மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆடி முடிஞ்சு ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து உனக்கு அந்த சங்கடம் இல்லாம போட்ட முதல் வியாபாரம் நல்லபடியா கொடுத்து கிட்டவா. வியாபாரத்தை நல்லபடியா கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து குடுக்கல் வாங்கல்ல இருக்கிற பக்கமும் நல்ல வருமானத்தை கொடுத்து நிம்மதியா கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? முதல் சொல்லி முடிச்சிடறேன். சரியா? கடைக்கு சொல்லி முடிச்சிடறேன். முதல்த்த விட இப்ப கடை சுலோ வாய்ப்பு வச்சுல. அதனால மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துறேன். வருமானத்தை கொடுத்து நிம்மதியா உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அடுத்தது என்ன சொல்லு? இப்ப அவ எங்க இருக்காங்க? சரி, அதுக்கு உத்தரவு அடுத்த வாரம் தேண்டமான இப்ப கடைக்குத்தே உத்தரவு. அதனால எந்த வித குழப்பம் இல்லாம கருப்பசாமி நான் காப்பாத்தி கொடுத்து கடனையும் கட்டி நிம்மதியா வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படியா? நான் கனி கொடுத்து விடுறேன். ஒரு 5 டைம் சரியா? சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்து பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. 5ஆவது டைம் வர்றதுக்குள்ளேயே முழுசும் எல்லாரும் போல பேச வச்சா போதும்ல. இந்த கொஞ்சம் மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு, அதை மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு போதும். அந்த பக்கம் உட்காந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா வேற எதுவும் கலக்காம உள்ளுக்கு கொடுத்துட்டு 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இது 4 டைம் இன்னும் பாக்கி. 4 டைம் வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னா 5ஆவது டைம் வரும்போது முழுசும் நல்லபடியா பேச வச்சு எல்லாரும் போல கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்துறேன். வரும்போது கூட்டிட்டு வந்துடணும். சரியா? அதனால எந்த மாற்றம் வராது. அந்த கடைக்கு குடும்பத்துக்கு ஒரு சில சிக்கல் எல்லாம் இருக்கு. அந்த சிக்கல் எல்லாம் கருப்பசாமி இன்னையில இருந்து தீர்த்து கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். சரியா? இந்தாப்பா, எந்த இடைஞ்சல் இல்லாம கருப்பன் காப்பாத்திறேன். கடையில 4 அறுத்து போட்டுரு. சரியா? கடைக்குள்ள போட்டுரு. சிக்கல் இல்லாம உனக்கு காப்பாத்தி அதுல இருந்து மீட்டு பழைய பேர் உனக்கு வர்ற மாதிரி உருவாக்கினா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் ஒன்று இருக்கு சாமி. அவங்ககிட்ட கேட்டேன், பையன் செயின் ஒர்க் கேட்டு சொல்றேன். நான் இப்போ நான் பையன் கேட்ட பிறகு அவங்க இல்லை இடம் இருக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு வர வச்சு தரேன். அப்படி அங்கேருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. அம்மாவாசைக்கு வரும்போது கொண்டுட்டு வா. நீ கேட்டதோட உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு நான் பாருப்பா. யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் யார? கொடுவாய்
சரிப்பா, நல்லபடியாக குழந்தைய சரி பண்ணி தரணும் அப்படி தானே? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் கொஞ்சமாக ஒரு 3 சொட்டு மட்டும் விட்டுறணும் சாப்பிட. கொடுத்துட்டு உன்னோட இருப்பிடத்துலேருந்து கொஞ்சம் மண் மட்டும் அள்ளிட்டு வா. நான் கருப்பசாமி பார்த்துட்டு உனக்கு நான் சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு தவறாமல் கொண்டு வரணும். நான் கருப்பசாமி சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால இப்போ என்ன பண்ணணும்? இதையே இது என்ன பண்ணணும்? 2 சொட்டு 3 சொட்டு மட்டும் விட்டா போதும். சரியா? மிச்சத்தை சுற்றி போட்டுரு. நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த இடத்துல மண் அள்ளிட்டு வா, எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருப்பா அப்படின்னு. நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை சொல்லி நல்லபடியாக காப்பாற்றுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. சரியா? வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். இதை கொண்டு நிலவாசப்படி இதை கட்டிடு, கிட்ட கொண்டு வாப்பா. அதான் நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அங்கேருந்து மண்ணை மட்டும் அள்ளிட்டு வா, நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். அதில் இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் எல்லாமே கருப்பசாமி இன்னைக்கே உன்னோட இருப்படை வந்துடுவேன். இருந்தாலும் கருப்பசாமி வந்து மண்ணை அள்ளிட்டு வரணும் அப்படின்னு சகோதரன் சொல்கிறேன். அதனால் 2 பேரும் வழக்காடுனதில் அதுதான் காட்டுது. எடுத்துகிட்டு வா, உனக்கு நான் சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு, கூடவே வரம்போ. சரிப்பா, அப்படியா? சரி கருப்பசாமி, மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல கிணத்துக்கடவு வச்சுப்பா. யாரா கிணத்துக்கடவு? சரிப்பா, எழுதுகிற எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணும் அப்படி தானே? அதில் நான் கருப்பசாமி உனக்கு பாஸ் பண்ணி அதில் வேலையும் உனக்கு அங்கீகாரம் கருப்பம் போட்டு கொடுத்துறேன். அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு போய் பார்க்கும்போது அதுலேயும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அமைய மாட்டேது. அதனால நான் கருப்பசாமி உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைகிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா, அதே போல் உனக்கு வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். என் திருவிழா வரைக்கும் பொறுமையாரு, ஆடி அம்மாவாசை வரைக்கும், அதுக்குள்ளே நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. முதல்ல அதுலேயும் உனக்கு நல்ல பதில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். வாழ்க்கையும் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? நான் கருப்பம் கூடவே வர வைப்பேன். இதை பாங்கா வச்சுக்க. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. கிட்ட வாப்பா, கூடவே வரம்பு. கருப்பசாமி, மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கோயில் பாளையம் வச்சுப்பா. சரிப்பா, அப்படியா? எப்படியாவது உனக்கு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மாற்றி கொடுத்துடணும். இந்த மாசத்துல கருப்பசாமி உனக்கு போற பழக்காடி உனக்கு கட்டாயம் அங்கிருந்து இங்கே உனக்கு மாற்றி கொடுத்துறேன். அப்படி மாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டு ஓடு. அதே போல கருப்பசாமி உனக்கு வந்து எந்த வித சிக்கல் இல்லாமல் வேலையை மாற்றி கொடுத்துறேன். கோர்ட்டில் வந்து ஒருத்த மாற்றி சொல்லிட்டான்ல, அதே போல இதையும் உனக்கு சாதகமாக கருப்பசாமி முடிச்சு கொடுத்து நல்லபடியாக அந்த கேஸ்லேருந்து உனக்கு வாபஸ் வாங்கி உன்னோட இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து சிக்கல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றினா போதுமா? இந்தா, நான் கருப்பம் கூடவே வந்து காப்பாற்றி கொடுத்துருவான். இத்தனை வருஷமா பேசினேன், இப்ப இந்த டைம் மாத்தி பேச சொல்லிட்டேன்ல, அதே மாதிரி அப்ப மாத்தி பேசுனது உனக்கு சாதகம் தானே? அதே மாதிரி இதையும் மாத்தி பேசிடுவேன். மாத்தி பேசி உனக்கு உன்னோட இடம் வந்துடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இடமும் தொழிலும் மாத்தி விட்டுறலாம். அதையும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ கருப்பசாமி அவினாசி வச்சுப்ப என் குதிரை அவினாசி வர ஆடி அமாவாசை முடிய வரைக்குமே நமக்கு வந்து மன உளைச்சல், மன கஷ்டம் கட்டாயம் ஆடுறதுனால ஒரு சில மன உளைச்சல் பிரச்சனை வரும். ஆனாலும் பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன்னு. இப்போ மன உளைச்சலோடு இருக்கியா? அதனால வந்து ஆர்டரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? வரல. இருந்தாலும் இனிமேல் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வர்றதுக்கு விட மாட்டேன். சரியா? அதனால உனக்கு சீக்கிரமாக வர வேண்டிய இடத்துலேருந்து பணத்தை நான் கருப்பசாமி உனக்கு வர வச்சு கொடுத்து, அதே போல் 4 பேர் மதிக்கிற மாதிரி அந்த இடத்துல உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அவங்ககிட்ட பேரை காப்பாற்றுற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். பணம் நாளைக்கே நீ கூப்பிட்டு பேசு. அடுத்த 10 நாளில் உனக்கு நீ கேட்காமலே உனக்கு கொடுத்துட்றேன் பணம். உனக்கு 10 நாள் உனக்கு அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அதுக்குன்னால 10 நாளைக்குள்ள உனக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணுறேன். சரியா? நாளைக்கு சொன்னீங்கன்னா அப்போ அவன் கூப்பிடாதுக்கு முன்னாடியே நீ சொல்லிடு. அவன் நாளைக்கு கேட்டிருக்கானா? அப்போ நீ இன்னைக்கு நைட்டே கூட்டி பேசிடு. அப்போ கொடுத்துட்டு பேசிடு. சரியா? 10 நாள் டைம் சொல்லிடு. 10 நாளைக்குள்ள எந்த ரூபத்திலேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் நீ எதிர்பார்த்த அமௌண்ட் இப்போ வராது. அதையும் கணக்கு வச்சுக்க. ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு பணம் கிடச்சிடும். அந்த பணத்தை கொடுத்து நீ அந்த இடத்த காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேரை காப்பாற்றணும். கரியம் பண்ணியாச்சுல. அதனால நான் பேரை காப்பாற்றுற மாதிரி கருப்பசாமி கொடுத்து
அதில் எந்த வித சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் நீ மறக்காமல் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னோட இருப்பிடம் வந்துடணும். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிற சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்து அதே ஒரு எப்பவும் போல கருப்பை காப்பாற்றி கொடுத்தனேன். கார் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, அதனால் இன்னும் எந்த சிக்கல் வராதுப்பா. அதனால சீக்கிரமாக இன்னும் ஒரு தை மாதம் வரைக்கும் நேர காலம் சரியில்லை. அதனால் அப்பப்போ மன உளைச்சல் வரும். என்னோட விசேஷம் முடிய வரைக்கும், ஆடி முடிய வரைக்குமே குழப்பம் இருக்கும். அது எந்த குழப்பம் இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். இதை எல்லா மக்களும் உள்ளே சாப்பிட்டணும். இதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்க. இதை தனியாக பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு பழைய நிலைமைக்கு வாய்ஸும் வந்துடும், அந்த இரம்பலும் வந்துடாது. கருப்பை நிப்பாட்டின போதும்ல, கூடயே வரம்போ. சொல்லுப்பா. அப்படியா, சரி. அமாவாசைக்குள்ள நான் போய் வழக்காடி பார்க்குறேன், அது சரியா இல்லையான்னு பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன். அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சாலும் கருப்பசாமி அங்கே தக்க தண்டனை கொடுத்துருவேன். அதெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எப்படிப்பா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சிருவேன், சரியா? அதனால தான் நான் சொன்னேன், அந்த இடத்துக்கு உண்டான பணமும் உன் கைக்கு கிடைச்சிடும். அந்த வெளியில பணம் அதிகமான ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கேட்டு எதிர்பார்த்துருக்கிற பார்த்தியா, நம்ம அவசர தேவைக்கு மட்டும் வராது. ஆடிக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்தது வரும். ஆனால் இந்த ஒரு வாரம் 10 நாளில் வரவே வராது. அதனால அதை நினச்சி ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துறாது. இடம் அதுக்கெல்லாம் நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன்ப்பா. அதுக்கு மாற்றி கொடுத்துருவேன். இவனுக்கு நீ கொடுக்க வேண்டியவனுக்கும் கொடுக்கறது மாதிரி கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருவேன். எல்லாமே கருப்பை மாற்றிடுவேன். இந்த ஒன்று மட்டும்தான் பெண்டிங் ஆகும். அதனால மன உளைச்சல் கட்டாயம் வரும், குழப்பமும் வரும். அதனால கருப்பசாமி எல்லாம் என் மேலே பாரத்தை போட்டு நீ இறங்கி செய், கூட வரணும். நல்லாம்பள்ளியா யாராவது பையனுக்கு கல்யாணம் வேணும், குடும்பத்தில் ஒரே குழப்பம். சரிப்பா, குடும்பத்தில் ஒரே குழப்பம். அதனால கருப்பசாமி ஓரளவுக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் போச்சு. அதனால நீ இருக்கிறதையாவது மகனை நல்லபடியாக காப்பாற்றி அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் கருப்பை அமைச்சு கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்கணும், அப்படி இல்லையா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வர நான் தெளிவாக அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து ஓரளவுக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கடன் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? காலில் வா போடு. சரிப்பா, நான் கருப்பசாமி உன் கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். அவனுக்கு நல்லபடியாக வரன்னு நான் தொலைவி அமைச்சு கொடுத்துறேன். நான் அதனால வர ஆவணி 30 வரைக்கும் விட்டுறணும். புரட்டாசியிலேருந்து வர தை மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு கண்ணுக்கு காட்டிடுவேன். அதில் பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம். தை மாதத்துக்குள்ளே உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவான். அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு கரை பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அதுவும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால நீ பயப்படாமல் போ. வர அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டலும் சுருட்டு வாங்கிட்டு அம்மாவாசைக்கு நீ என்னை பார்க்கணும். நான் சொல்ற டைமுக்கு ஒரு 2-3 டைம் வந்துட்டு போ. சீக்கிரமா அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பேன். குதிரை பெருமாநல்லூர் 34 ஆகிப்போச்சு. ஆனா 34 வயசு ஆகிப்போச்சு, என்ன பண்றது? அதனால ஒரு வரன் நல்லபடியா தேடி அமைக்கணும்ல. யாருக்கு மகனுக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டது, மற்ற வெளியில போய் உட்கார கூப்பிடுறேன். எவ்வளவு ஆச்சு வயசு? 34 ஆகிப்போச்சு. அதனால நான் கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்ததுல சரிப்பா, அதனால 54 கனியில் எனக்கு ஒரு மாலை என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். எடுத்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொண்டாந்து பொங்கல் வைக்கணும், சரியா? எனக்கு 54 கனியில் ஒரு மாலை கொண்டாந்து கொடு. உன்னோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு வர எப்படிப்பா? சரி, சீக்கிரமாகவே உனக்கு நான் உன் மகனுக்கு நான் பொண்ணு தேடி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அவனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் முடிஞ்சு வச்சு, அப்படி தானே? அதனால் இவனுக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா, உன் மகன் இப்போ எங்கே இருக்கான்? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி இன்னைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வீடு? என் பேரை சொல்லி 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். நான் மனசுல நினைச்சுக்கணும், மகனுக்கு நல்லபடியா திருமணம் நடந்துடணும், சிக்கல் இல்லாம கருப்பை காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு 18 வீடு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு கொண்டு நீங்க சக்கரை பொங்க வை. உனக்கு 18 நாள்ல இருந்து நான் கருப்பசாமி உனக்கு பொண்ணு நான் தொலைவி உனக்கு அந்த அன்னைக்கு டைம் கொடுக்குறேன். இவ்வளவு நாள்ல உனக்கு முடிச்சு கொடுத்துறேன்னு அந்த மாதிரி அமைச்சா போதும்ல, கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி ஒரே டார்ச்சர். அந்த டார்ச்சர் மேடேற்றி விட்டுறணும்.
அதனால கருப்பசாமி அப்படியே மகனை காப்பாற்றி கொடுத்து அவன் வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம கருப்பன் காப்பாற்றி கொடுக்கணும். ஆமாப்பா, அப்படி சொல்றியா? சரி, ஃபோன் மூலியமா எந்த ஃபோன் வந்தாலும் அவ குரல் கேட்டுச்சுன்னா கட் பண்ணிடணும். சரியா? அதனால என்னை தாண்டிட்டே அங்க போய் அவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும். அதனால அவனை என்ன பண்ண சொல்ற தெரியுமா? எது சொன்னாலும் சரின்னு சொல்லக்கூடாது. உன்னால முடிஞ்சா பார்த்துக்க, அவ்வளோதான். அவன் வந்து செத்து போறேன்னு சொல்றாளா, செத்து போய்க்க, கேஸ் ஆனால் பார்த்துக்கிறேன். இல்லை முடிஞ்சு அதை பண்ணு இதை பண்ணு, என்ன பண்ணினாலும் சரி, இப்போதைக்கு என்னால் ஒன்றும் முடியாது, ஒரு 6 மாதம் அப்படின்னு மட்டும் சொல்லு. அடுத்த 33 நாளுக்குள்ளே நான் கருப்பசாமி வந்து அவள் வந்து அவளோட திசையை மாற்றி விட்டு அடுத்தது நமக்கு இந்த ரூட் இல்லாமல் வேற ரூட்டு மாற்றி விட்டுறேன். அப்போ உன் மகனோட வழியில் அவள் வரமாட்டான். அப்படி வராமல் இருந்தால் போதும்ல, அவ்வளோதானே? அதனால நான் வரக்கு வழி இல்லாமல் கருப்பசாமி மாற்றி விட்டு நல்ல வழியாக கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தனேன். அடுத்த 1 வருட காலத்துக்குள்ள சரியா அவனை வந்து அங்கே பர்மனெண்ட்டாக அங்கே இருக்கணுமா, இங்கே வந்துடுவேனா? வேற பக்கம் மாத்துறது இருக்கட்டும், 1 வருட காலத்துக்குள்ள இடத்த மாற்றிடணும். நான் முதல்ல 1 வருஷம் சொல்கிறேன், உடனே மாற்ற முடியாட்டி பரவாயில்ல. அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்குள்ள நல்லபடியாக அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிடும். சரியா? நம்மளதுலேயே அமைஞ்சிடும். அந்த மாதிரி நல்லபடியாக உனக்கு திருமணமும் பண்ணி வச்சிடறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா இதை கொண்டு உன் மகனுக்கு டார்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு யாரும் கைப்படாமல் கொண்டுட்டு போய் பாங்கா கையை வண்டி வச்சுக்க. உன்னோட இருப்பிடத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்ட வாப்பா. இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி தண்ணி உள்ள கிணத்துல, உன்னோட இருப்பிடத்தை கிணத்துல போடக்கூடாது, பக்கத்தில் வேற யாரும் வேணால் போடலாம், அறுத்து உள்ளே கொண்டு போட்டுடணும். இது எப்படி உள்ளே போகுது, அதே மாதிரி அவள் வந்து அதிலிருந்து விலகிடணும் அப்படின்னு மட்டும் போட்டு உன்னோட மகனோட தலைமையிட்டு நாளையிலிருந்தே நான் கருப்பசாமி கூட போயிடுவேன். போய் அங்கிருந்து பிரச்சனையை கொடுத்து அவளை திசையை மாற்றி விட்டு அவள் உன் பக்கம் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கூட வந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்துல காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் சரி, இப்ப படியிலிருந்து ஒரு கனி எடுத்துட்டு வாப்பா. ஏமாந்த பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கிறியப்பா. அந்த இடம் வித்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியே என் கண்ணுக்கு தென்படுத. அதுல நீ என்ன பொறுப்பு வச்சிருக்க? அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லையா? சரி, வேற என்ன பண்ணி தரணும்? அது வேணா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதுவும் உனக்கு அமைச்சு தரேன். அதுவும் அவசரத்துக்கு ஆகாது. சரியா? அதனால இந்த இடத்த வித்து கொடுக்கறதும் அவனே வாங்குறதுக்கு அவனே வந்து அமுத்துறதுக்கு தான் பார்க்குறேன். சரியா? அதனால கொடுக்கறத கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, அப்படிங்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கிறத தவிர நீ கேட்குற மாதிரி அங்கே கொடுக்கறதுக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால நீ என்ன பண்ற, வர்ற அடுத்த வியாழக்கிழமைக்கு, இன்னத்த கிழமைக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா அடுத்த வரவா, அங்கேருந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. சரியா? நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு முடிஞ்ச வரைக்கும் அதில் வாங்கித்தர முடியும் அப்படின்னா நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி உன்னோட பங்கும் வந்துடும். ஆனால் அதுவும் வந்து உனக்கு உரிமையே போயிடுச்சான். அதனால அவளுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டான். அப்படிங்கிறதுனால கருப்பசாமி வந்து அதையும் ஒரு வாய்ப்பு உனக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா, இதை குடிப்பா. சரிப்பா. அதனால கருப்பசாமி இன்னையிலிருந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக எனக்கு இடத்த வித்து கொடுத்துரு. அதே மாதிரி கருப்பசாமி வாழ்க்கையிலையும் நல்லபடியாக கரை சேர்த்தி விடணும் அப்படின்னு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஆடி தீர்ந்த ஆவணி மாதம் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வரும். அந்த மாற்றங்களில் வந்து கருப்பசாமி உனக்கு நல்ல முடிவாக கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்ப்பா. உனக்கு பொருளாதாரம், வருமானம், அதை பற்றிலாம் நீ பயப்பட வேணாம். நீ கேட்குற நேரத்துக்கு எல்லாமே கருப்பசாமி உனக்கு கை கொடுத்து நான் உனக்கு கூட இருந்து நான் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். ஆனால் ஏமாத்துற மாதிரி அந்த இடம் மட்டும் தெரியுது. அந்த இடத்துல இருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. அதுக்கு தான் மண் அள்ளிட்டு வா. அதனால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி மாமியாகட்டும் அப்படித்தியா, நான் அங்கே அள்ளிட்டு வர சொல்லலை,
உனக்கு இப்போ ரசீது மட்டும்தான் வச்சிருக்க, சரியா? அந்த இடம் எங்கே பல்லடத்தில் இருக்குதா? அந்த பல்லடத்தில் இருக்கிறத மட்டும் அள்ளிட்டு வா. உன்னோட மாமியார் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம். இப்போ வரி ரசீது மட்டும் எங்கே எதோட இடத்துல இருக்குது அதை மட்டும் கொண்டுட்டு வா, சரியா? அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். மண் அள்ளிட்டு வா. இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். இப்போ இருக்கிற வீட்டில் நிலவாசப்படியில் கட்டிடு. இதை கொண்டு எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும், சரியா? நான் கருப்பசாமி உன்னோட இருப்பதுக்கு இன்னைக்கே வந்துடுறேன். அதே மாதிரி என்ன சிக்கல் அப்படிங்கிறது அடுத்த வெள்ளிக்கிழமை கூட வழக்காடி பார்த்து நான் உனக்கு நல்ல தீர்ப்பை சொன்ன போதும்ல. ஆடிக்கு மேலே எல்லாமே மாற்றங்கள் அமைச்சு கொடுப்பேன். நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு சாதகமாகவே உருவாக்கின போதும்ல, நான் அமைச்சு தரேன். வரும்போது மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும், சரி?